மண்பாண்ட தொழிலாளர்களுக்கென்று தனியாக நலவாரியம் அமைத்து தந்துள்ள தமிழக அரசையும் அதற்கு ஆதரவாக செயல்படுகின்ற மத்திய அரசையும் பாராட்டுகின்ற வகையில் வருகின்ற 24/10/2010 அன்று சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் மைதானத்தில் தமிழகத்திலே வாழ்கின்ற 30 லட்சம் மக்களுடைய சார்பாக அகில இந்திய மண்பாண்ட தொழிலாளர்களுடைய மாநாட்டை நடைபெற இருக்கின்றது. அந்த மாநாட்டிலே தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் 1 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் வர இருக்கின்றார்கள். அந்த மாநாட்டில் 40க்கும் மேற்பட்ட மண்பாண்ட தொழிலுடைய நவீனமான பொருட்களுடைய கண்காட்சிகள் அங்கு இடம்பெற இருக்கின்றன. மாநாட்டுடைய துவக்க நிகழ்ச்சி காலை 10 மணிக்கு துவங்கி அந்த கண்காட்சியும் அதை ஒட்டிய மண்பாண்டத்தினுடைய மகத்துவத்தை பற்றிய நடைபெறுகின்ற கருத்தரங்கு நிகழ்ச்சி முடித்தது பிறகு 1000 பக்கங்கள் கொண்ட மலர்களை தமிழக துணை முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும் மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் ஐயா ஜி.கே. வாசன் அவர்களும் மத்திய மாநில அமைச்சர் பெருமக்களும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் பல்வேறு மாநிலத்தினுடைய அகில இந்திய பிரஜாபதியுடைய தலைவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றிருக்கின்றார்கள். ஆக இந்த மாநாட்டின் மூலம் மண்பாண்ட தொழிலாளருக்கு வேண்டிய அத்தனை கோரிக்கைகளையும் அந்த மண்பாண்ட வாயிலாக நாங்கள் வைக்க இருக்கின்றோம். ஆக இன்றைக்கு மத்திய மாநில அரசு மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு பல்வேறு வகையில் அளித்து வருகின்ற உதவிகளை என்றென்றும் மறக்காத இச்சமூக மக்கள் மண்பாண்ட தொழிலாளர்கள் வாங்கிய கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக வாங்கிய கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய்வதற்காகவும் தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆலோசனை பேரில் தமிழக துணை முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மண்பாண்ட தொழிலாளருக்கு என்று தனி நலவாரியம் அமைத்து தந்ததை போன்று எங்களை போன்ற சிறுபான்மை பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களை போன்ற பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்த அத்தொழிலாளர்களுக்கெல்லாம் இன்றைக்கு பல்வேறு நலவாரியங்களை அமைத்துள்ளார்கள். அந்த நலவாரியத்தின் மூலமாக ஏழை எளிய மக்கள் பல்வேறு வகையிலே நலன் பெற்று வருகின்றார்கள். அந்த வகையில் நலனை பெற்ற அத்தனை தொழிலாளர்கள் ஒன்று சேர்க்கின்ற வகையில் தான் இன்றைக்கு அந்த மாநாட்டை சென்னை மாநகரில் நாம் நடத்திருக்கின்றோம். ஆக அந்த மாநாட்டின் மூலம் மத்திய மாநில அரசை நாங்கள் பாராட்ட இருக்கின்றோம்.